Hi friends, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PSTM சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அதற்கான தகவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்போம். பட் அந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் போட்டு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அப்ளிகேஷன் நாட் பவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சா அப்படிங்கிற தகவல் எதுவுமே இந்த TNESEBI வெப்சைட்டில் வராமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தற்போது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறவங்களும் எப்படி வந்து நம்ம PSTM சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரும் நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா TNESEBI வெப்சைட்டு சிட்டிசன் போர்ட்டலில் போய்ட்டு என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டு லாகின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் நான் நார்மலாக எதனா ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா அதற்கான ஸ்டேட்டஸ் எங்கே போய் செக் பண்ணுவோம், அந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் போய்ட்டு அப்ளிகேஷன் நம்பரோ அல்லது டிரான்சாக்ஷன் நம்பரோ கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த PSTM சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நம்பரு ரிசிப்ட் நம்பர் வந்துருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் தான் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். இந்த அப்ளிகேஷன் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துட்டு இந்த ஃபெச் அப்படிங்கிற ரிசல்ட்டு கிளிக் பண்ணால் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஆனால் இந்த TNESEBI வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண அந்த PSTM சர்டிஃபிகேட்டு அதற்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அது சரியாக வந்து டிஸ்பிளே ஆகலை. இந்த மாதிரி எரர் கொடுக்குது. நோ டீடைல்ஸ் ஃபவுண்ட் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்னுடைய PSTM சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணது ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்ரூவ் ஆயிடுச்சா அப்படிங்கிற எந்த தகவலுமே இதில் வரல. ஸ்டேட்டஸே நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இதற்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் போர்ட்டல் வந்துருங்க. TNESEBI அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதில் போனீங்கன்னா இந்த சர்வீஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த துறை குறிப்பு எண் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னது டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை தான் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணணும். வேறு அப்ளிகேஷன் நம்பர் டிரான்சாக்ஷன் நம்பர் எதுவுமே என்ட்ரு பண்ணக்கூடாது. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள் கன்சியூமர் மொபைல் நம்பர் எதுவுமே இல்லை, ஆனால் வந்திருக்கணும் பட் வரல. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ரிஜெக்டட். ஸ்டேட்டஸ் மெசேஜ் வந்து பாருங்கள் ராங்லி இயர் ஃப்ரம் டு அப்படின்ட்டுரும். அண்ட் தற்போது பார்த்திங்கன்னா அகாடமிக் இயர் ராங் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணும்போது அந்த டேட்டா வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு தெரியாமே வருஷத்தை வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அப்படின்ட்டு இருக்கும். கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர் டு டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PSTM சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கான PSTM சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா PSTM சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான ஒரு வீடியோ நாளைக்கு போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. பட் இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தகவல் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.